முடிச்சுக்கமா முடிக்கமா வந்து புரிவாங்க இல்லதாய் தொண்ணூறு போட்டு அப்படியே அப்படியே வாங்கி வைங்க உங்க கையில் முதல் கழகம் நாட்டாமை மொத்தமாய் மண் பூங்கல் தொடங்கிவிட்டது. இரண்டாவது கழகம் திரும்ப போட்டாய் நல்ல கைதட்டலாம் நம்ம தெய்வதாக உன்னோட பேர் சொன்னால் முன்னாடி வாசாமி தாயே கூடாது ஓடிவா தாயே திரும்ப போரே எல்லையிலே கோயில் கொண்ட உடனே கொடுக்கமா மூஞ்சில மட்டும் அடிச்சு விடுங்க அப்புறமேல குடிக்க கொடுங்கம்மா. மூன்றாவது கழகம் கொண்டையூர் தாய் கொண்டையூர் எல்லையிலே கோயில் கொண்டு மாட்டி நான்காவது கழகம் இந்திரப்பட்டி மொத்த மாரியம்மன் பூங்கழகம் தாயை உண்மையபடி பாத மாறலடி பாயெடுத்த போதலடி ஐந்தாவது கழகம் வயிற்றோர் கொடுத்து மாரியம்மன் கழகம் நல்ல ஜோர கைதட்டலாமல் என்ன இப்படி உட்காந்துட்டு எல்லாரும் நல்ல கைதட்ட தாயே உண்மையுமே வகித்தூரு எல்லையிலே வாழ்பவரே சுமாரி தாயே ஐந்து கழகம் விட்டது. உலக மக்கள் அனைவருக்கு கண்கள் சென்று கொடுக்கக்கூடிய கடமான் உருவான் என்று சொல்லக்கூடிய கண்ணமுகத்தாலு 6 வெண்ணிக்கிளை கண்டி 7வது கண்டி சமயபுரம் முத்தமாரியம்மன் சின்னம் சிறு குழந்தை மேல ஆத்தா பிரியமோட ஆடியிருக்கா. நம்ம எவ்வளவோ நாடகத்தை பார்க்கிறோம். தெய்வம்னா என்ன தெய்வ சக்தி என்ன எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த பச்சை மண்ணுக்கு தெரியுமா செம்ப கூட தொங்க கூட சக்தி இல்லை. ஒரு அந்த மிஞ்சி போனா அந்த குழந்தைக்கு ஒரு 7 வயசு 10 வயசா தான் இருக்கும். அவன் மேல ஆசை நம்மளை காக்கக்கூடிய இந்த மாரியம்மன் ஆடி கொண்டா இருக்குன்னு நம்ம செஞ்ச புண்ணியம். எல்லாரும் தலைக்கு மேல கைதத்துக்கு பார்ப்போம். தலைக்கு மேல கைதத்து தாயே ஓடிவா தாயே கண்ண முதல் எந்த சரி இந்த 7 கரகேடத்த குழந்தைகளை செஞ்சு யாரு வீட்டுக்கு கூட்டிட்டு இருக்காது. கொஞ்ச நேரத்துல கருப்பசாமி வந்துருவாங்க. மீண்டும் சாமி அடைந்து இந்த 7 கரகத்தில் உள்ள எலும்பச்சங்கனை அவங்க கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் நம்ம சாமி அறையில் வைத்தால் எந்த ஒரு தீய சக்தி வராம இருக்கும். அதனால யாரு வீட்டும் போயிடக்கூடாது. ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் கருப்பசாமி வந்துருவாரு. எல்லாம் கைதத்தங்க தாயாகப்பட்டவள் மாரியம்மன் மனப்பொழில் ஆட வேண்டும். தாயே உமையவளே மாறி முத்து மாறி உன்னை தன்னந்தனியாக அனுப்பியதல்லவா உனக்கு பக்கத்துணையாக நமது மைந்தர்கள் அக்கனையில் அவதரித்த அழகமலை 18ஆம் படி பெரிய கருப்பசாமியும் கொல்லிமலை வாழக்கூடிய சின்ன கருப்பசாமி வருவார்கள். மூவரும் சென்று அண்ணன் அழித்துவிட்டு பின்பு கைலேகம் தடைவிட்ட சக்தி அப்படியே ஆகுது சாமி. வெற்றி உங்களுக்கு சென்று வாருங்கள். ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொன்ற குங்குமக்காரி ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொன்ற குங்குமக்காரி பூங்காரியே வேப்பிலக்காரி பூங்காரியே வேப்பிலக்காரி ஊருக்கு அழைச்சிருக்கும் முத்துமாரி அம்பிகை ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொன்ற குங்குமக்காரி ஆள
இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, பிழைக்கும் மனிதனில்லை. வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க வாங்கண்ணே வாங்கண்ணே. சரி.
மூலிகை அமைப்பு ஜெயா ஆடியோ ஸ்டார் உரிமையாளர் அண்ணா அவர்களுக்கும் இதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் இங்கிருந்து கலை குடும்பத்தின் சார்பாக அப்படி நெஞ்சான உண்மார்ந்த நன்றி வணக்கப்பல. சரி அப்படி இருந்தாலும் சரி சரி அப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் 39 கோடி இவர்களுக்கும் 40 ரசிமார்களுக்கும் முந்தி பிறந்த துந்தி கணபதி மூத்த கடவுள் ஆத்தங்கரையிலும் உலத்தங்கரையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகபெருமான வணங்கணும். அது புதி புதி ஹால் 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 அதானே போகலாம்னே சரி குடியிருக்கிற அப்படி இருந்துட்டாலும் சரி முந்தி முந்தி விநாயகனே முக்கோடி தேவன பிள்ளையார் வட்டி வசிக்கின் விநாயகா பிள்ளையார் வட்டியில் வசிக்கும் விநாயகா குடுங்குடியில் வாழ்ந்து வரும் இன்னாரிய முத்தானம்மா உடன்குடியில் வாழ்ந்து வரும் எந்தாயே முத்தானம்மா ஆடி மாட்டெடுத்து தரும் எந்தாரிய வச்சையும் மாட்டெடுத்து தரும் எந்தாயே வச்சையம்மா ஆடி வேண்டுவரத்தை கொடு எந்தாய வக்காரியம்மா ஐயே உண்மையில் பம்மர்னா பம்மர்னா இன்னைக்கு ஆட்டோ ஆட வந்தேன் ஆட வந்தேன் பார்வதியை பார்க்கணும் உள்ளே
வீடுகள் பிற மதிப்பிற்கு மரியாதைக்கு தமிழ் தாய்மார்களை டிலா கமிட்டியவர்களை கடமை கட்டி சொல்லக்கூடிய காவல்துறை சார்பதியர்களை கட்டதுக்கு இலவு கல்லாத உலகில ஒற்றவர் ஓடின குணம் பேர் கையில் உண்டு இளவத்தகைய தாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாழ் குற்றம் ஈழ குற்றம் எவ்வித குற்றம் குற்றம் குணம் பேர் கையில் உண்டு எங்களையும் எங்களை சார்ந்த நாடக கலைக்குள் அல்லாசிவர் வேண்டும் என்று இரு கரம் ஊப்பி வேண்டிக் கொண்டு இந்த கோட்டை பெருமாள் இன்னும் கதாபாத்திரத்தை தூங்குவதற்கு முன்னாடி என எத்தனை விளங்கலாம் உலகத்திலே 108 ஆலைகள் இருக்கு 108 தேவை நேரில் போய் விளங்க முடியாது அதனால கண்கண்ட தேவை தாய் தந்தை சொல்லி இருக்கிறாங்க தாய் தந்தையை வணங்கிவிட்டு இப்படி கதைக்குள்ள போயிருவோம் காலதாமதம் காரியத்தை கேட்டு எதிர்பார்க்கிறாங்க ஆமா அதனால காலதாமதம் காரியத்தை கேட்டு ஒரு பாடலோட கதைக்குள்ள போயிருவோம் சரி கடவுளா அம்மா தாங்கி கொண்ட சாமி சாமி செத்தவன மறந்தா அவ செத்தவனே தாண்டா உத்தமியே நினைச்சா நம்மளெல்லாம் உத்தமனே தாண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தாங்களா வாங்க முடியுமா நீயோ அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு ஒன்று தேடி இங்கு வந்தாலும் தாய் போலே தாங்க முடியுமா தாய் போலே தாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்திதானடா உலகத்திலே இருக்குதுன்னா ஒரு நான் சுமந்து முஞ்சடக்கி பெத்தெடுத்து பலரோரு தவம் இருந்து அம்மா என்றெடுத்து மாருளையோ தோளுளையோ அம்மா மாருளையோ தோளுளையோ ஏனகத்திடம் ஒருங்க காட்டுலையோ அம்மா மேட்டுலையோ நெத்திலே நிறுத்தன் எனக்காக தியாகம் செய்த சாமி இன்னைக்குமே தாய் தாண்டா பூமி காத்தடிச்சானோ முன்னே இன்ன ஒத்தி ஒத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ணு குத்து மின்னு சோறு ஒட்டி வளர்த்தீங்க ஊரு கண்ணு பட்டடு முன்னு சுத்தி சுத்தி போட்டீங்க கையாளாகாத பிள்ளைய பெற்று கண்ணீரை விட்டீங்க அடுத்த ஒரு செல்வம் அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க அதனாலாச்சு எம்புள்ளையா பொருந்துட்டா உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து கிடைக்கணும் அத்தா உஞ்சேல அந்த ஆகாயத்தை போல அத்தா உஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டு கட்டி தூங்க துணி கட்டி ஆட ஆத்துல நீ குடிக்க கப்பலிக்க தழுவப்பட்ட பத்தாட தேர்த்தடைக்கே போனோம் சித்தாடு என்ன மூத்த வேணும் சித்தாடு என்ன மூத்த வேணும் ஆத்தாவும் மேல போல ஆத்தாவும் மேல
விளக்கு போட்டாயிரு ஆத்தாவும் போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆத்துல மீன் குடிக்க அப்பனுக்கு கலந்து வட்டு பாத்தாட சேர்த்தரைக்கே தோணா சித்தாடு என்ன போத வேணும் சித்தாடு என்ன போத வேணும் நான் சித்தாடு என்ன போத வேணும். அம்மா நாங்க பாடுறது எதுவும் பிடிக்கல உட்கார்ந்துருக்கீங்களே இருந்தாலும் நார்த்தாமலை இல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டமலை ஆட்சி புரிகிற கோட்டை பெருமாள் என்னுடைய பேரால் என்னுடைய தந்தை பேர் வெங்கட்ட பெருமாள் என்னுடைய தாயார் பேர் பெருமாயிரதி விதிரோணமாகி வெகு நாட்களாகி விட்டது. புத்திர பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாத காலத்தினாலே என்னுடைய குலதெய்வமாகப்பட்ட அந்த அரிதாமக்கர் இலகுமணியானை அனுதினம் பூசித்த உணவாக இருந்தார். 5 வருடங்களுக்கு பிறகு நான் குழந்தையாக பிறந்தேன். வயது முடிந்த காலத்தினால் என்னுடைய இன்னும் இறந்து விட்டார். இருந்த பிறகு அந்த கோட்டமலை ஆட்சி புரிகிற பொறுப்பை என்னுடைய தாயகப்பட்ட என்னிடத்தில் ஒப்படைத்தார். என்னுடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி. என்னுடைய நாட்டில் தேவாலயம் பிரம்மாலயம் விசலாலயம் சொல்லக்கூடிய காடி மாறி பிடாரி துர்க்கின்னு சொல்லக்கூடிய ஆலயங்களும் 6 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. அதுக்கு பிறகு 6 மைலுக்கு 2 சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு நினைப்பதிரமை தங்கவரக்கூடிய பூன் குருடு உண்டி முடும் சொல்லக்கூடிய ஊனமுற்றோடு இன்னதானம் சொல்லதானம் சொல்லக்கூடிய தானத்திரம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. இந்த காலம் எனக்கு வயது 25 ஆகிவிட்டது. இன்னும் இனத்தை சார்ந்த கோட்டை கருப்பாகி இன்னும் எனக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். கோட்டை கருப்பாகி இன்னும் திருமணம் முடித்து வைத்தார்கள். அவளுக்காக நான் பிறந்தனா இல்லையா? அப்படியா? சரி கேந்து கேந்து அவளுக்காக நான் பிறந்திருக்கிறேன். அடியே மயிலே உனக்காகத்தான் பிறந்தேன். நானும் உலகத்தை மறந்தேன். கத்திரி புதாவணி ஆனத்தானே கொள்ளோது மனச கூட்டித்தான் பின்னால் வர சொல்லுது. நீரோடுதான் சாஞ்சே நானும் ஏனோ இப்போ உன்னை காடோ கண்ணம்மா உன்னால குழுதெல்லாம் நான் வாடுவேன். நீரோடு
வழங்கிய இசைக்கலைஞருக்கு நன்றி நன்றி நன்றி. காரியத்தை கேடு ஆஹா. இருந்தாலும் ஏகப்பட்ட செல்வங்களுக்கு அதிபதியானாலும் கடவுளாகப்பட்டவன் ஒரே ஒரு செல்வத்தில் மட்டும் குறை விதிப்பட்டான். என்ன செல்வம்னு கேட்டீங்கன்னா திருமணமாகி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. புத்திர பாக்கியம் இல்லை, அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினாலே சரி இது வருகிறாரே கோட்டை பெருமாள் பிள்ளை இல்லாத பெருமாவை மக்கள் இல்லாத மாதாவி என்று நாட்டு மக்கள் அண்ணன் திருமணி கேவலமாக பேசிக் கொண்டு வருகிறார். ஆமா மன்னா இருந்தாலும் எனக்கு வயது 60 ஆகிவிட்டது. சரி ஆமா மணியாகப்பட்டவளுக்கு 55 வயது ஆகிவிட்டது. ஆமா மன்னா என்னுடைய மணியாகப்பட்டவர் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பிறந்து இறந்தவர் இல்லை என்றால் கர்ப்பத்தில் இழந்துவிடும். அதனால் என்னுடைய அரண்மனை சோசியர் அவர்களுக்கு என்னுடைய ஜாதகத்தை என்னுடைய மணியாகப்பட்ட ஜாதகத்தை கொடுத்து எடுத்து பக்க சொன்னேன். ஐயா திருமணமாகி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. எனக்கு என்னுடைய மணியாகப்பட்டவர் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள் எல்லாம் பிறந்து இறந்து விடுது இல்லைன்னா கர்ப்பத்தில் எழுந்து விடுது. ஜாதகத்தை எடுத்து பார்க்க சொல்லி கேட்டேன். கோட்டை பிரமாணம் உனக்கு முத்திரை வாக்கு இருக்குது, முத்திரை வாக்கு இருக்குதுன்னா உனக்கு ஒரு வச்ச தோஷமாகப்பட்டது பிடித்துக் கொண்டு இருக்கிறது. தோஷமாகப்பட்டது நீங்க வேண்டும் என்றால் உன்னுடைய குலதெய்வமாகப்பட்டது அரிதா மக்கள் லகமணியான அனைதிலும் ஊசித்த உணவாக இருந்தீங்கன்னா முத்திரை வாக்கு இருக்க சொன்னது வராருமே. அப்படி ஆமா இருந்தாலும் முந்திரியார பார்க்கணும். முன்பதாக எப்படி எப்படிலாம் என்னுடைய குலதெய்வத்தை வணங்க தெரியுமா? எப்படி எல்லாம் குழந்தை வழங்குறீங்க? மாயவரே அடிக்கிடத்து நீரே எடுத்து மக்கள் இல்லாத மாதாவி மிக்கிறான இவன் வைக்கக்கூடிய சாதத்தை உண்மையான எவ்வளவாக பறக்கக்கூடிய காகம் கூட கேவலமாக நினைத்து விட்டது. இதற்காலும் ஆண்டவர் அருத மக்கள் இலகமணியான அன்னமன்ற வந்தவர்கள் எடுத்து வெட்டினால் அந்நிரண்டு தள்ளி விட்டேன். எதற்காக என்னுடைய குடும்பத்தில் கூட ஒரு சோதனை கொடுத்துக் கொண்டு வருகிறேன். எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்ததனால கொஞ்சம் பேசுவதற்கிறோம். எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்ததால் நாட்டு மக்கள் எதற்காக கேவலமாக பேசிக் கொண்டு வருகிறார்கள். அன்னமன்ற வந்தவர்களை எடுத்து வெட்டினா தண்ணீர் கேட்பவர்களை தள்ளிவிட்டன. இருந்தாலும் நகர்வலா சென்ற இனியோட 6 மாத மனதில் ஆகிவிட்டது. நாட்டை என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மந்திரியாரை வரவழைக்க வேண்டும். மந்திரியாரை பாப்போமா? யாரைய மந்திரியாரே? மந்திரியாரே மந்திரி 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 வாங்கிட்டா அம்மா எங்கம்மா புரிய வீட்டுக்கு புரியல. நாட்டு மக்களுக்கு கூட தெரியுது மந்திரி உரைக்கிட்டாருன்னு. உழைக்கிறார் உழைச்சவர் மந்திரியாரே. மந்திரி என்ன மன்னர் வாழ்க, மாமன்னர் வாழ்க, கோட்டை பெருமாள் வாழ்க, குளம் வாழ்க, நலம் வாழ்க. ஆகட்டும் மன்னா. மந்திரியாரே நம்ம விட்டு போறாரு. நம்ம விட்டு போறாங்க. சரி 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 ஆகட்டும் மந்திரியாரே. பதர்சங்கள் செய்தனாலும் கூடி சரணங்கள் செய்தனாலும் கூடான கோடி காலங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் வளர்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தாங்கள் உத்தரவு. மந்திரியாரே எதற்காக அழைத்தே தெரியுமா? சொல்லுங்கள் மன்னா. நாட்டாமலை இல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டமலை ஆட்சி பொறுத்து கொண்டு வரும். முன்னுடைய நாட்டில் தீபாலயம் பிரம்மாலயம் விசாலயம் சொல்லக்கூடிய காதி மாறி பிடாரி துர்கின்னு சொல்லக்கூடிய ஆலய தூரம் 6 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதா? அதில் எதுவும் கோளாறுகள் இருக்கிறதா? பிரம்மாலயம் தானே. பிரம்மாலயம் காளி துர்க்கை மாரி பிடாரி ஈஸ்வரி காளீஸ்வரி லோகேஸ்வரி அண்ணா ஈஸ்வரி சம்பளம் கூட சம்பளம் கூட சரியா? ஆமா. ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகளும் சரிவர நடந்து வருகிறது. அதுல எந்த குறைகளும் இல்லவே இல்லை மன்னா. மந்திரியாரே ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. உண்மைதான். இல்லை இருந்தாலும் 6 மணிக்கு ஒரு சத்திரமும் 3 மணிக்கு ஒரு தண்ணீர் விருது வச்சிருக்கேன். இந்த வரக்கூடிய குருடு நொட்டி முடம் சொல்லக்கூடிய ஊனமுற்றோர் அன்னதானம் சொல்லுதானம் சொல்லக்கூடிய தானதர்களை இருந்து கொண்டா இருக்கிறார்கள். அதுல எதுவும் கோளாறுகள் குறைபாடுகள் இருக்கிறதா? நம்ம நாட்டிலே 6 மைலுக்கு ஒரு அன்ன சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பத்திரம் வைத்து அதில்
கூன் குருடு செவிடு சப்பானி செவிலியர் ஊனமுட்டவர் அனைவரும் அன்னதானம் கோதானம் நிதானம் பொன்னாதானம் அனைத்து தானங்களும் சரிவர நடந்து வருகிறது. அதுல எந்த குறைகளும் இல்லவே இல்லை மன்னா. மந்திரியாரே, அன்னசத்திரத்தை குறையில தண்ணீர் பந்தல் எதுவும் குறை இருக்கா? தண்ணியில தான் கொஞ்சம் குறை. தண்ணீர் குறை என்ன குறைன்னு சொல்லுங்க, திருத்தி வச்சிருவோம். விலைவாசி ஏறி போச்சு. விலைவாசி ஏறி போச்சா? ஆமா. மந்திரியாரே, தாங்கள் எந்த தண்ணியை சொல்றீங்க? கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குது. ஆமா மந்திரியாரே, கிடைக்க மாட்டேங்குதேயா? இதே ஒரு குடத்து நிறைய கொண்டு தண்ணி வச்சிருக்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குதுங்க. கிடைக்க மாட்டேங்குதா? மந்திரியாரே, நீங்க எந்த தண்ணியை சொல்றீங்க? காலையில சந்து முதல்ல எங்கிட்ட அலைஞ்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. சந்து முதலையா? ஆமா. ஏய், இதெல்லாம் பைப்பு இருக்குது, தண்ணி கேட்டோம்னா 4 பேருக்கு கேட்டோம்னா கொடுப்பாங்க, கடையில விற்கிறாங்க. இந்த தண்ணியெல்லாம் தண்ணிய விலைவாசி ரொம்ப 250 ரூபா. 250? ஐயோ மந்திரியார, நாட்டு மக்களுக்கு குடிக்கக்கூடிய குடிநீர் இலவசமாக காலையில 12 மணி வரையும் தான் 250. சரி, 12 மணிக்கு 140 150 165 அது பாக்கெட்ல இருக்கிறத பொறுத்து. பாக்கெட்ல இருக்கிறத பொறுத்து. ஆமா. ரிட்டர்ன் பண்ணா 10 ரூபா. என்னத்த தண்ணியில? அட, தண்ணி ரிட்டர்ன் பண்ணா 10 ரூபா கொடுத்துருவாங்க. பாட்டில் ரிட்டர்ன் பண்ணா 10 ரூபா. பாட்டில? ஏன் நாட்டு மக்களுக்கு குடிக்கக்கூடிய குடிநீர் இலவசமா தானே வழங்கி கொண்டு இருக்கா? காசு வாங்கணுமா? காசுல அப்புறம் என்ன ரிட்டர்ன் பண்ணா 10 ரூபா தருவாங்க? காசு கொடுத்தாச்சு, அந்த காசு தண்ணியை கொடுப்பாங்க. எந்த தண்ணியை சொல்றீங்க மந்திரியாரே? நான் சொல்லக்கூடிய தண்ணி நம்ம எல்லாம் ஆதார் அட்டை காமிக்கணும். பெரிய மிஷியா இருக்கு. நான் குடிக்கக்கூடிய தண்ணி விளையாட்டுல இருக்கு. போனே ஒரு போனை ஏற்றி வந்துடும். ஆதார் அட்டை காமிக்கணும், ஸ்கேன் பண்ணணும், அவங்க ஸ்கேன் பண்ணணும். எப்ப பெரும் மிஷியா இருக்கு. பெரிய மிஷியா இருக்கு. ஆய குடிக்கிறதுக்குள்ள என்ன ஆகுது? தண்ணிய சைடுக்கும் சேர மாட்டேங்குது. சைடிஸ் குடிச்ச பப்பாய் பழம் ஓய் எங்க கிடைக்க மாட்டேங்குது. சந்து கொண்டு அலைஞ்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. தெரியாரே, நான் சொல்ற தண்ணி வெள்ள நிறத்துல இருக்குங்கயா. நீங்க சொல்ற தண்ணி வெள்ள நிறத்துல இருக்கு. எல்லா இடத்துலயுமா? ஏய், வெள்ள நிறத்துல இருக்கும்னு சொன்னேன். வெள்ள நிறத்துல? நான் சொல்றது கருப்பு நிறத்துல இருக்கும். கருப்பு நிறத்துல இருக்குமா? அதே கருப்பு ரத்தத்துல குரங்கு ரத்தமா? என்ன? நான் சொல்றது நீ அப்படிதான். அந்த கலர், இந்த கலரு கருப்பு நிறம். கருப்பு நிறம். அதை பிடிச்சா என்னங்க? கருப்பு நிறத்துல இருக்குது. ஒவ்வொரு தண்ணி வெள்ளையாம கூட இருக்குது. வெள்ளையாவும் என்னது? அதுக்கே வாய்ப்பு பண்ற. அது வெள்ளை நிறத்துல இருக்குதுங்க. ஒன்னும் கலர் நான் கண்ணால கூட பார்த்தது கிடையாது மந்திரியாரே. எந்த கடையில விற்கிது? என்ன வாங்கிட்டு வர்றீங்களா? உள்ள போச்சுடா. இங்க உள்ள போச்சுடுறாங்க. சிக்கன் மந்திரியாரே, அந்த தண்ணியில கோளாறு இருக்கான்னு கேட்கல. நாட்டு மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் பந்தத்துல தண்ணீர் பந்தல குறைகள் இருக்குதா, கோளாறுகள் இருக்கான்னு? பச்சை தண்ணியோட பச்சை தண்ணியோட ஒரு வருஷம் ஊத்தி விட்டு பேசாம இருந்துருவாங்க. ஆனா அந்த தண்ணியும் ஒரு சொட்டு கீழே விடு, கீழே விட்டு அடிச்சுக்குவாங்க. யாரியா? நம்ம மந்திரியாரே, தெரியாத மாதிரியே இருப்பியே. அந்த வேலைக்கெல்லாம் போற ஆள் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். போயிடாரு. பாட்டியாச்சு, 3 வருஷம் ஆச்சு. போயிடாரு. வாங்குற சம்பளம் அங்கேயே தான் போக போறோம். இல்ல, நானும் குடிச்சவனே ஒரு காலத்துல 3 வருஷம் ஆச்சு இப்படியே விட்டு. நானும் குடிக்க மாட்டேன். சீ, என்ன பழக்கம். இஞ்சி போனா கல்ல ஒரு போட்டுற மாட்டேங்க. என்ன துடிங்க? அதுக்கு மேல சாப்பிட மாட்டீங்க. அதுக்கு மேல மதியானம் ஒரு கட்டிங்க தூக்கம் வர முழிக்கிற நேரம். ஆமா. அதுக்கு மேல சாயந்தரம் ஒரு போட்டு அப்படிதான். ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுறீங்க? ஒரு சும்மா 4 தான். அவ்வளவுதான். 4 சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு? 250. 1000 மேல தாண்டி. அப்பா, பெரிய ஆளு தானே. கணக்கு வைக்கணும்ல. ஆமா, இருக்குதுல்ல. மந்திரியார் வேணாம், அது வேணாம். மந்திரியாரே, அன்னசத்திரத்தின் குறையிலே தண்ணீர் பந்தல குறையிலே. அன்னத்துல குறையில, தண்ணியிலும் குறையில. தண்ணீர குறையில இல்ல. இருந்துட்டாலும் நம்மளுடைய ஆட்சியை பார்த்த நாட்டு மக்கள் புகழ்ந்து பேசுகிறார்களா, இல்ல இகழ்ந்து பேசிக் கொண்டு வருகிறார்கள்? என்னதான் நாட்டு மக்களுக்கு பொன்பொரு தான தர்மங்கள் வாரி வழங்கிக் கொண்டு இருந்தாலும் ஒரு குறைகள் இருக்கிறது. என்ன குறைகள்? சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. நீங்க என்ன பண்ண சொல்லுங்க மந்திரியா. இந்த நாட்டாமலை எல்லையிலேயே கோட்டை மலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் நாட்டு மக்களுக்கு பொன் பொருள் தான தர்மங்கள் வாரி வழங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் என்னதான் வாரி வழங்கிக் கொண்டிருந்தாலும் தாங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு பிள்ளை இல்லையே. பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாவாவி இதோ போகிறார். சனியே யாரையா? நான் சொல்லல. மலமானதான் உட்காந்துருக்கேன். அழகா நம்மளை திறந்து விட்டா மலமான நாக்காய் வந்து எப்படி வரும்? அது மாதிரி மந்திரியாரே, அண்ணா, உங்களுக்கு எனக்கு முன் விரோதம் இருக்குதா? இது இல்லையா? அப்புறம் நாட்டு மக்கள் சொன்னாங்களா, நீங்க சொல்றீங்க? என் வீட்டு இதை தின்னு வளர்க்குறேன். என்ன பிரியத்துக்கு வளர்த்தனா? அரண்மனையில சோறு வளர்ந்தேன். உப்பு போட்டு சோறு தின்னு. ஆமா ஆமா, தின்னு வளர்ந்து இல்ல. ஆமா. எனக்கு நீ எனக்கு வந்து கெடுதல் நினைக்கலாம். நான் நினைக்க மாட்டேனே.
நான் நினைக்க மாட்டேன் வந்து தரக்கு நான் நினைக்க மாட்டேன். நான் என்னைக்குமே நாட்டு மக்கள் சொல்வதை நகர சோதனைக்கு செல்லும் போது தாங்களை பற்றி பேசினார்கள். அதை சொல்றாங்க. மந்திரியாரே இருந்தாலும் பிள்ளைகளாத பெருமாவி மக்கள் இல்லாத மாபாவி என்று தாங்களை பற்றி ஏராளமாக பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அண்ணா மந்திரியார் போகாத கோயில் இல்லை, ஏறாத மலைகள் இல்லையா? குழந்தவரம் கேட்டு போகாத கோயில் இல்லை, ஏறாத மலை மந்திரியார் இருந்தாலும் என்னுடைய மனைவியாகப்பட்டவள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள்லாம் பிறந்த இறந்துவிடும், இல்லை என்றால் கர்ப்பத்தில் எழுந்து விடும். டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? டீயா? என்ன டீ? என்ன டீன்னா பால் இல்லாம சக்கரை இல்லாம சொல்றேன் நானு. பால் டீங்க இங்கே கிடைக்குது. ஏதோ என்னை வச்சது காமெடி காமெடி பண்றியா என்ன? சொல்லிட்டேன் ஒரு சிக்னல் தான் வரும்னா. மந்திரியாரே இருந்துட்டாலும் எனக்கு வயது 60 ஆகிவிட்டது. உண்மைதான். மனைவியாகப்பட்டவளுக்கு 55 வயது ஆகிவிட்டது. ஆமா நம்ம முன்னாடி வயசு 50. யாரு முன்னாடியா? உங்க பொண்டாட்டிங்க. அப்படின்னா நம்ம முன்னாடிக்கிறேன் முத்தர் விடுறேன். பேச்சுல வந்துருச்சு விடுங்க. நம்ம மைக் செட்டு, நம்ம ஊரு, நம்ம அக்கா, நம்ம அம்மா, நம்மை பற்றி நம்ம மிருதங்க. அதே மாதிரி என் முன்னாடி பேச்சுல வந்துருச்சு. நம்ம முன்னாடி. நம்ம ஏன் முன்னாடியா? அட உன் முன்னாடி தாயா? ஏன் முன்னாடியா? அட உன் முன்னாடி தாயா? போயா மந்திரியாரே இருந்தாலும் என்னுடைய மனைவியாகப்பட்ட அகம்பலா சென்று நாட்டு திரும்பும் பொழுது அரண்மனை தாடி பெண்கள் எல்லாம் அங்க பக்கம் பிளாவி கூட இருந்தார்கள். அரண்மனைக்குள்ள வரப்போ இருந்தார்கள். என்னுடைய மனைவியாகப்பட்டவளுக்கு பிரசவ கால நேரமாக கூட இருக்கிறேன். ஏன்னா மீண்டும் நேரமாக கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நகரவுலா சென்றேன். கண்டிப்பா கண்டிப்பா பிரசவ கால நேரமா கூட இருக்கு. கண்டிப்பா. முதல்ல நீங்க யாருக்கிட்ட போகணும்னா? யாருக்கிட்ட போகணும்? கிளவி இருக்குதுல கிளவி. ஆமா கிளவி, அரண்மனை கிளவி. அரண்மனை கிளவிட்ட போ. அரண்மனை கிளவிட்ட போயா? இந்த பதவியாட்டம் போங்க. ஏயா கிளவிட்ட போய் சொல்லுங்க. கிளவிட்ட தானே போ சொன்னேன். நான் போக முடியாதுங்க. ஏயா போக முடியாது? முடியாதுங்க. என்ன நான் பதவி ராஜினாமா. ஏன் கிளவிட்ட போய் சொல்லி அப்படி கிளவிட்ட தானே போன தவறாதுன்னு சொன்னேன். என்ன கிளவிட்ட போய் சொல்லியா? எதுக்கு போய் சொல்றிய? என்ன விஷயம்? என்ன விஷயத்துக்கு? என்ன விஷயம் கேட்டீங்கன்னா மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவச்சியை வரவழைத்து என்னுடைய மனைவியாகப்பட்டோடு பிரசவமா கழித்து ஒரு மாதிரி சொன்னேன். ஏன்னா ஒளிப்பேனை எடுக்க அடிச்சுட்டு போனோம்னா சத்திக்கு அமர்ந்திருக்காரு. இருக்கிற மத்தியும் ஊதி ஆகி போயிடும். அதனாலதான் சத்திக்கு அமர்ந்திருக்காரு. நான் ஓடி பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போங்க. அரண்மனைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது பார்த்துட்டு வாங்க. இந்த பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வாங்க மனைவி. ஐயோங்குது அம்மாங்குது ஆங்குது. ஆனா அவங்க சொல்றாங்களா நிறைய மாதிரி கெப்பமா இருக்கிறாங்களே, வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குளித்து கூட இருக்கிறாங்க. குழந்தை பிறக்க போதுன்னு பாக்குறேன். கிளவி எதுவும் முன்னாவா போட்டு பெண்ணத்துக்கு கிடக்குது. இலையா வயிற்ற போட்டு அமைக்கிட்டு கிடக்குதுங்க. இருந்தாலும் ஏதோ சத்தம் கேட்கறது வீட்டு பாருங்க. இந்த பாத்துருங்க போங்க. மொத்தம் கொடுக்குற சொல்றலாம் கேட்குது. மந்திரியாரே தாங்களை பிறந்துருச்சு. தாங்களை பிறந்து விட்டது. தாங்களை பிறந்து விட்டது. எனக்கு எங்கேயா புள்ள வந்துச்சு? உனக்கு பிறக்கலையா? முட்டாட்டியா? அப்படி சொல்லியா தெளிவா? தாங்கள் மனைவிக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள். மந்திரியார் என்ன வைக்கிறீர்கள்? ஆனா 7 ஒண்ணு கூட சாவல. அண்ணன் என்னைக்கு சாவன் சின்ன இன்னைக்கு காலியாகும் நினைச்சிட்டு இல்லைங்க. முன்னெல்லாம் இறந்து பிறக்கும். ஆமா. அல்லது பிறந்து இறக்கும். இல்ல கர்ப்பத்தை கரு கலந்து விடும். கலந்து. ஆனால் இப்பொழுது தாங்கள் மனைவிக்கு 7 குழந்தை நலமோடு வளமோடு நல்ல சுகத்தோடு பிறந்திருக்கு. நன்றாக இருக்காங்களா தாய்க்கு? நலமோடு இருக்கிறார்கள். இருந்தாலும் 7 குழந்தைகளுக்கு பேர் வைக்க வேண்டும். அது என்ன குழந்தைகள்? ஆமா அதை சொல்ல மறந்துட்டீங்க பாரு. என்ன குழந்தைகள்? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளை. ஆனாலும் 7 குழந்தைகளும் தெய்வீக குழந்தைகளாக அது வெள்ளிக்கிழமை என்று பிறந்திருக்குது. உண்மைதான். 7 குழந்தைகளுக்கு என்ன பேர் வைப்போம்? நல்லா நீங்களே சொல்லுங்க. பேர் வைக்கணும்னா நக்குமா நக்குமா? யாரே எனக்கு சொல்றேன். வேண்டாமா? அது வேணாம். சரி எமிசாச்சு. எனிசாச்சு. சரி எமிசாச்சு. ஐயா வேணாம். வேணாமா? நான் தரேன். பிடிக்கல. உன் பிள்ளைக்கு வையா. என் பிள்ளை தான் வச்சிருக்கிறேன். என் பிள்ளைக்கு உங்க பிள்ளைக்கு 7 பிள்ளைக்கு ஒரே பேர் வைக்கணும்ல. பிறந்த குழந்தை பொம்பளை பிள்ளை. காது மூக்குல நுழையிற மாதிரி இருக்குமா? காது மூக்குல நுழையும்னா குச்சி கம்பி வச்சாக்க நுழையும். காமெடி பண்ணாம சொல்லியா நல்ல பேரா? என்ன பேரு? அப்புறம் காது மூக்குல நுழையும்னா மஞ்சள் வச்சா மூக்குல வெளியில நுழையும். அந்த பேர் வேண்டாமா? சரி. இப்ப பிறந்த பொம்பளை பிள்ளை. உங்க முண்டாட்டி பேரு கோட்டை கருப்பாயி. உங்க பேரு கோட்டை பெருமாள். கோட்டமலை தெலுங்காபுரி சிம்ம. வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பேரு
இந்த பேராசிகளை பார்க்கும் பொழுது 7 குழந்தைகள் தெய்வீக குழந்தை போல் தெரிகிறது. ஆகையால் 7 குழந்தைக்கும் ஒரே பெயர் நாமமாக தெலுங்கா என்று பேர் வைக்க வேண்டாம். மந்திரியாரே 7 குழந்தைகளுக்கு தெலுங்கா என்று பேராம சொல்லிவிட்ட விரதத்தாலும் கல்லடியிலிருந்து கூட தப்பிச்சிடலாம். கண்ணச்சல் தப்பிக்க முடியாது. ஆமா, உன்னுடைய அரண்மனைக்கு பின்னாடி ஒரு நந்தவனம் வைத்து சரி வாரந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்றால் 7 குழந்தைகள் நந்தவனத்தில் விளையாட செய்து பக்கத்துல இருந்து நன்றாக கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆகட்டும் அண்ணா. என்னால குழந்தை விஷயம் உனக்கும் எனக்கு மருத்துவச்சி 3 பேருக்கு தான் தெரியும். ஆகட்டும் பக்கமேலவதி. ஆமா, நாட்டுக்கு தெரிய வந்தால் உன்னுடைய சிரசை அறுத்து ஏன் சிரசா இருக்கிறீங்க? அம்மையா என்ன கெடாவிட்டு பூசாரியா? எல்லாம் உசுறு மேல கட்டா இருக்கிறீங்க. கதைக்கு சொல்றேன், கதையில வருறியா? சிரசை அறுத்து உன்னுடைய மனையோ ஆக்கப்பட்டவள் கையில் கொடுத்து கண்ணனுக்கு பார்க்க செய்து விடுவீங்க. அது என் முன்னாடி தான் கொடுக்கணும், வேற யாரையும் கொடுக்க கூடாது. நீ அறுக்க வேண்டியதில்ல, என் முன்னாடி அறுத்துருவான். போயிட்டு வாங்க. போயிட்டு வரட்டுங்களா? அரண்மனையில போய் 7 பிள்ளையும் யாரு கண்ணுக்கும் படாம யாருக்குமே தெரியாம கண்டிப்பா வளர்த்துறேன். சரி. ஒரு முக்கிய அறிவிப்பு. இங்கு மிருதங்க மாசு தம்பி ரசம் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன். பாவம், அவங்களும் பாவம் இல்ல. பாவம் 10 மணிக்கு எடுத்து வச்சாங்க. பாவம் எடுத்து வச்சுட்டு பாவம் அவங்களும் போட்டு காலம் மடக்கி கை மடக்கி போட்டு பெருத்தாங்க. பாவம் எதுக்கு இந்த வார்த்தை வாங்கினீங்க? ஏன் வேற பழக வேண்டியதானே? வேற வேலை செஞ்சு வரலாம் இல்ல? எதுக்கு நீ வெட்டி பழகினே மிருதங்க பழகினே ஆண்டு பழகினீங்க?